சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் புதிதாக 17 லட்சம் பேர் விண்ணப்பம். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு புதிதாக இதுவரை 17 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அந்த வகையில் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்த தகவலை அவர் தெரிவித்தார். அதாவது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆகஸ்ட் 29ஆம் தேதி சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தொடர்பான தீர்வு செய்யப்பட்ட மற்றும் நிலுவை மனுக்கள் குறித்தும் மகளிர் உரிமை தொகை மனுக்களின் மீது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் தொடர்புடைய துறை உயர் அலுவலர்கள் மற்றும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் தலைவர்களுடன் கோணாலி காட்சி வாயிலாக மேற்கொண்டார்கள். அந்த வகையில் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பேசியதாவது: அரசு சேவைகளை மக்களின் இல்லங்களுக்கே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை தொடங்கி வைத்தார்கள். இந்த முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றன. கிராமப்புறங்களில் 15 அரசு துறைகள் சார்ந்த 46 சேவைகள், நகர்ப்புறங்களில் 13 அரசு துறைகள் சார்ந்த மகளிர் உரிமை தொகை மனுக்களின் மீது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் தொடர்புடைய துறை உயர் அலுவலர்கள் மற்றும் அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடன் காணொளி காட்சி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டார்கள். அந்த வகையில் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பேசியதாவது: அரசு சேவைகளை மக்களின் இல்லங்களுக்கே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை தொடங்கி வைத்தார்கள். இந்த முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுள்ளது. கிராமப்புறங்களின் 15 அரசு துறைகள் சார்ந்து 46 சேவைகள், நகர்ப்புறங்களில் 13 அரசு துறைகள் சார்ந்து 43 சேவைகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை சுமார் 4600 முகாம்கள் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன. இதில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திட்டத்திற்கு தமிழ்நாட்டிலுடைய அனைத்து மாவட்டத்திலும் பொது மக்களிடமிருந்து அதிக அளவில் வரவேற்பு கிடைத்திருக்கிறது. நான் என்னுடைய சேப்பாக்கம் தொகுதியில் நடக்கக்கூடிய 4 முகாம்களுக்கு நேரடியாக சென்று பொதுமக்களை சந்தித்து அவர்களுடன் உரையாடி கலந்து பேசி என்னென்ன தேவைகள் மற்றும் குறைகள் இருக்கிறது என்று கேட்டறிந்தேன். இம்முகாமிற்கு வரும் ஆயிரக்கணக்கான மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு அந்த மனுக்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். பல நேரங்களில் முகாம்களிலேயே மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு பொதுமக்கள் என்னன்னு கேட்டு வந்திருக்கிறார்களோ அந்த சான்றிதழ்களை உடனுக்குடன் கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த முகாம்களின் பொதுமக்களுக்கான மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் மிகப்பெரிய முகாமினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தொடர்புடைய அரசு உயர் அலுவலர்கள் மற்றும் மாவட்ட ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்து கொள்கிறேன். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் தமிழ்நாடு முழுவதும் இதற்காக இதுவரை 11.50 லட்சம் மனுக்கள் வந்திருக்கின்றன.
அந்த வகையில் முக்கியமாக மகளிர் உரிமை தொகை மனுக்கள் மட்டும் சுமார் 17 லட்சம் மனுக்கள் வந்திருக்கிறது. அந்த வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல இந்த மனுக்களை எல்லாம் காகிதமாக பார்க்கலாம், பொதுமக்களிடையே வாழ்க்கையாக, தனி மனிதனுடைய வாழ்க்கையாக நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்முடைய அரசை நம்பி பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நாம் முடிந்த அளவிற்கு வெகு விரைவாக அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மனுக்களை நாம் வழக்கமான குறைதீர்ப்பு நாள் மனுக்களாகவோ மற்ற சாதாரண மனுக்களாகவோ கருதக்கூடாது. ஏனென்றால் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் பெறப்படுகின்ற இந்த மனுக்களுக்கு நீங்கள் அனைவரும் அதிக அளவு முக்கியத்துவம் அளித்து மக்களுடைய தேவைகளை நாம் தீர்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக தீர்வு காண இயலாத மனுக்களுக்கு அலுவலர்கள் எதற்காக இயலவில்லை என்ற காரணத்தினை முறையாக மக்களுக்கு அளிக்க வேண்டும். இதில் மக்களுக்கு அதாவது மனுக்களுக்கு அரசு தரப்பிலிருந்து விளக்கங்கள் தருவதை விடுத்து நாம் இயன்ற அளவு தீர்வுகள் தர வேண்டும் என்பதே நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஒரே எண்ணம், ஒரே நோக்கமாகும். மேலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெறுவது குறித்து அதிக அளவில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு வடிவமைத்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும், முகாம் நடைபெறும் இடங்களில் பொதுமக்கள் மற்றும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்யப்பட்டுள்ளதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்திட வேண்டும் எனவும், இம்முகாம்கள் சிறப்பாக நடைபெற தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என துணை முதலமைச்சர் பேசினார். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்காக புதிய புதிய அப்டேட்ஸ்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.